ஹலோ கைஸ், இப்போ நான் எங்கே போயிருக்கேன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிட்டுருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 48 கிலோமீட்ரு. இதோ பாருங்கள், நான் பைக்லேயே போயிட்டுருக்கேன் பாருங்கள். ராஜேந்திர சோழன் தன்னுடைய புதிய தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு குடிநீர் ஆதாரமாக ஒரு பிரம்மாண்டமான ஏரியை உருவாக்கினார். அதாவது இந்த ஏரி எங்கே இருக்குன்னா கரெக்டாக போகிற வெளியே இருக்கும். அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. 9 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பைக்லேயே போகலாம், இல்லை கார்லேயும் போகலாம். நான் இப்போலாம் கோயில்கிட்ட வந்துட்டு பாருங்கள். அங்கே பாருங்கள், பார்க்கிங் போர்டு போட்டுருக்கான் பாருங்கள். நம்ம நாட்டின் பிரதமர் மோடி இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க போன வருஷம். இன்றைக்கி இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடுச்சு. ஸோ வரலாற்று தலமாக இங்கே உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை, நிர்வாகம் மற்றும் கலாச்சார மேம்பாட்டு எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற நந்தி ஸ்டாச்சு பாருங்கள், ரொம்ப மாசிவாக இருக்குது. டெம்பிளோட லிங்கம் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த கோயிலுக்குள்ளே. ராஜேந்திர சோழன் சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை, நார்த் இந்தியா வரைக்கும் போயிட்டு வெற்றி பெற்றார். அவரோட படை கங்கை ரிவர். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா நுணுக்கமான சிற்பங்கள் நிறையா இருக்கும். இங்கே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற தமிழர்களின் மிக பெருமையான உலகம் முழுவதும் சொல்லிக் கொடுக்க ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கேன். அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். இது ஒரு சாதாரண ஊர் இல்லை மக்களே. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அமேசான பிளேஸ். நம்ம ஊர் மெகா சிட்டி இது. இந்த நகரத்தை உருவாக்க யார் தெரியுமா? த கிரேட் ராஜேந்திர சோழன். இப்போது நம்ம பார்க்குற டெம்பிள் கங்கை கொண்ட சூழரீஸ்வர் டெம்பிள். நீங்கள் யாராவது இந்த வீடியோ கவனிச்சிங்கன்னா இந்த டெம்பிள் தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரி இருக்கும். ஆனால் 2 கோவிலுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தஞ்சை பெரிய கோவிலில் ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே ஆர்கிடெக்சர் கொஞ்சம் ஸ்மூத்தாக எலகண்ட்டாக இருக்கும். நம்மளோட வரலாற்று என்ன சொல்லணும்னா இது ஒரு ஃபெமினின் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் சொல்கிறாங்க. இந்த பிளேஸுக்கு வந்தால் உடனே ஒரு ரொம்ப அமைதியான ஃபீல் ஆகும். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லை, நம்ம வரலாற்று மிகப்பெரிய ஒரு சிறப்பு இடமாகவும் இந்த இடம் இருக்கும். இந்த கோவிலில் உள்ள சிற்பங்கள்லாம் பார்த்தா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணிக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. சோலாஸ் ஜஸ்ட் கிங்ஸ் இல்லை மக்களே, அவங்க இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்சர், வேரியஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா இடத்துலையுமே அவங்க சிறப்பாக இருக்காங்க. ஆக்சுவலி சோலா ஒரு கப்பல் தானே பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா வரைக்கும் போய் டாமினேட் பண்ணியிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் நினச்சி பாருங்கள், ஒரு 1000 வருஷம் முன்னாடி இந்த சிட்டி ஃபுல்லாக இந்த கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு போர் வீரர்களாக இருப்பாங்க. ஆர்டிஸ்ட்டு, போர் வீரர்கள், அப்போ யானைப்படை ரொம்ப பிஸியாக இருந்திருக்கும். அரண்மனை மாரி ஒரு பழைய பாகுபலி படம் பார்த்த மாதிரி ஃபீலாக இருக்கும் நமக்கு. ஒரு உண்மையை சொல்லணுன்னா இந்தமாரி பிளேஸுக்கு வந்தாலும் தெரியுது நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு, செம்ம இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னு புரியுது. புக்ஸில் படிக்கிறது வேறு, ஆனால் நம்ம இந்த இடத்துக்கு ஃபீல் பண்ணது வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் மக்களே. இந்த கோயிலில் கட்டினதுக்கு வெறும் அவரோட பாலிட்டிக்ஸ் இல்லை அரசியலுக்காக கட்டலை, தன்னோட மெசேஜை இந்த உலகத்துக்கு எல்லாரும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த கோயிலை கட்டியிருக்காரு 1000 வருஷம் முன்னாடியே. பாருங்கள் மக்களே, நான் கரெக்டாக 12:30 உள்ளே வந்துட்டு பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் பாருங்கள். கோயில் ஃபுல்லாக நல்ல ஒரு அமைதியான இடமா இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு. இது ஒரு சிவன் கோயில், உள்ளே ஒரு பெரிய லிங்கம் இருக்கும். நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் 1000 வருஷம் முன்னாடி இன்ஜினியர்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல பிரம்மாண்டமாக ஆர்கிடெக்சர் மாடலில் கட்டியிருக்காங்க பாருங்கள். ராஜேந்திர சோழனோட பிக்கஸ்ட் ஜீனியஸ் என்னன்னு தெரியுமா? வாட்டர் மேனேஜ்மெண்ட். அவர் கிரியேட் பண்ண ஹியூஜ் ஆர்டிஃபிஷியல் லேக்னா சோழகங்கம். சம்டைம்ஸ் நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி வெளிநாட்டுக்காரங்க தான் ரொம்ப அதிகமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு தான் புரிய கொஞ்சம் லேட் ஆகும். கங்கை கொண்ட சோழபுரம் பிளேஸ் மாதிரி நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அட்வான்ஸாக ப்ரூவ் பண்ணிக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்தால் புரியும். ஹிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, நம்ம ஒரு முன்னோர்கள் ஒரு வரலாற்று எல்லாத்துக்குமே புரியும். இந்த கோயில் உள்ள விமானம் 180 ஃபீட் ஹைட்டாக இருக்கும். 1000 வருஷம் முன்னாடி இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்கள். இந்த கோயில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா சிங்கமுக கிணறு. அதாவது சிங்கத்தோட வடிவில் கட்டியிருப்பாங்க பாருங்கள் டிசைனிங்காக. அங்கே லாக் பண்ணிக்கிறாங்களே, அது கீழே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இது என்னன்னா இந்த சிங்கத்தோட வாயிலேருந்தே தண்ணி வரணும், அதுக்காக இப்படி கட்டியிருக்காங்க இந்தமாரி டிசைனிங்காக. மக்கள் நீங்கள் ஏன் தப்பாக நினைக்க வேணாம், எனக்கு தெரிஞ்ச வரலாற்றை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது ஏதாவது தப்புன்றா என்னை மன்னிச்சிருங்க. நான் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு பொறுமையாக அப்போ நான் வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா நல்லா மீன்லாம் இருக்குது பாருங்கள் கிணற்றுக்குள்ளே. மக்களே, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ராஜேந்திர சோழன் ஒரு சன்னுனா ராஜராஜ சோழன். அவங்க அப்பா கட்டினா தஞ்சாவூர் பெரிய கோயில், அவரோட மகன் கட்டினா கங்கை கொண்ட சோழபுரம். ஆனால் 2 பேருமே பார்த்திங்கன்னா பெரிய லெஜெண்டரி கிங். நான் அப்படியே இப்போ கோயிலுக்குள்ளே அவுட்ரு வந்திருக்கேன் பாருங்கள். அவுட்ரு ஒரு வால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, அப்புறமேட்டு ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் ஆர்கிடெக்சர்
இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அப்போ நீங்கள் ரொம்ப ட்ராவல் ஆகிறனா கண்டிப்பாக இந்த பிளேஸ் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கணும். யாராவது இந்த பிளேஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது இந்த பிளேஸ் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து. ஸோ ஓகே மக்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறுபடியும் சந்திப்போம். டேக் கேர். பாய் பாய். எல்லோரும் நல்லா இருப்போம் மக்களே.